Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இதில் நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவி ரெசிபிக்கு தேவையான மட்டனை 1 kg நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் அந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டால் போதும். நான் 5 விசில் விட்டுருக்கேன், அதுவே போதும், வெந்திருக்கும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு கல்லில் இடித்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு வேறு மசாலாலாம் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. மல்லித்தூள், கரம் மசாலா, இது 2 தான். 2 மசாலா நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு நார்மல் சைஸில் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டனை வேக வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஈரத்தன்மையெல்லாம் ட்ரை ஆகி மட்டன் நல்லா வெந்திருக்கும். அதில் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அப்படியே ஒரு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான முறையில் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.